ஓகே, படிப்பு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம இது என்னது, நீங்க பசில் சால்வ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா சால்வ் பண்ணுவீங்களா, போர் அடிச்சுக்கிட்டே சால்வ் பண்ணுவீங்களா? ஏன் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல, இதை எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணணும்ட்டு. ஏன்? சோ உனக்கு ஒரு கோல் இருக்கு, இந்த பசிலை நான் சால்வ் பண்ணணும், நான் இந்த இடத்துல ஒரு அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கோல் இருக்குல்ல, அந்த படிப்பையும் நீ பசில் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும். இப்ப பசில் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும்னா பல விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை முதல்ல நம்ம மாத்தணும். ஃபார் சிம்பிள் ரீசன் நான் சொல்றேன். இப்போ நீ ஒரு புக் எடுத்தா என்ன பண்ணுவ, முதல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஆரம்பிப்பியா, ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லா ஞாபகப்படுத்துவியா, ரெண்டாவது பேஜ் போவ, மூணாவது பேஜ் போவ, நாலாவது பேஜ் போவ, 10வது பேஜ் போறதுக்குள்ள தூங்கிடுவோம். கரெக்டா? பசில் நீ பண்றேன்னா என்ன பண்ணுவ, முதல்ல ஃபர்ஸ்ட் கார்னர்ல இருந்து ஆரம்பிப்ப, எங்க இருந்து ஆரம்பிப்ப, எது உனக்கு ஃபர்ஸ்ட் தோணுதோ அதுல இருந்து ஆரம்பிப்பியா? இந்த பசில்ல எந்த பீஸ் எங்க இருக்கு, எந்த ஷேப் மேட்ச் ஆகுது, ஓ இந்த ஷேப் இங்க மேட்ச் ஆகுதுல்ல, முதல்ல அதை எடுத்து வைப்ப. இது முதல்ல பின்னாடியான்னு பார்க்க மாட்டேன். கரெக்டா? அப்போ பசிலை சால்வ் பண்ணும்போது நான் லீனியரா யோசிக்கல, லீனியரா யோசிக்கல, ஒரே மாதிரி லைன்ல யோசிக்கல, எது ஃபிட் ஆகுதோ அதை முதல்ல கொண்டு வந்து வைக்கிற. கரெக்டா? சோ பசில் எப்படி சால்வ் பண்றியோ ஸ்டடீஸையும் நீ அந்த மாதிரியே அப்ரோச் பண்ணேன்னா ஈஸியா நீ வந்து ஒரு சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கலாம், சப்ஜெக்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி சார் இது பசில் மாதிரி சால்வ் பண்றது, நான் உனக்கு சொல்லித்தரேன். சரி, முதல்ல வந்து இது ஒரு மெட்டஃபர். மெட்டஃபர்னா படிப்பை வந்து நான் எது கூடாது இன்க்ளூட் பண்ணணும், நல்ல ஸ்டடீஸ் டெக்னிக்கை எது கூடாது கம்பேர் பண்ணணும்னா நான் பசில் கூட கம்பேர் பண்ணுவேன். இந்த பசில் மாதிரி நம்ம படிப்பை வைக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, இது என்ன மெட்டஃபர், நம்மளுடைய மூளை வந்து நம்ம வேலை கொடுக்கணும், நம்ம வேலை கொடுத்தாதான் அது வந்து வேலை செய்யும். நிறைய பேர் அந்த மூளைக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்மார்ட்டா வேலை கொடுக்க 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 இந்த மூளையை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஆனா ஸ்மார்ட் வேலையை கொடுக்கணும், போரிங்கான வேலை கொடுக்க கூடாது. இந்த ரெண்டு மெட்டஃபரையும் நீ மனசுல வச்சுக்கோ, பசில் அப்புறம் ஜிம். உன் பிரெயினுக்கு நீ ஒர்க்கும் கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு பசில் மாதிரி உன்னுடைய அகாடமிக்ஸை நீ சால்வும் பண்ணணும். ஓகே, ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க், படிக்கிறதுக்கான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ப்ரிப்பரேஷன். படிக்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணணும். இப்போ ஒரு புக்கை எடுக்க போறேன்னா, பிசிக்ஸ் படிக்க போறேன், பிசிக்ஸ் புக்கை படிக்க போறேன் இன்னைக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிசிக்ஸ் புக்கை பத்தி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷன் நீ பண்ணாம புக்குக்குள்ள இறங்கினேன்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பசில் எடுத்து வச்சோன்னா என்ன பண்றீங்க, எல்லா பசிலையும் எது இது என்னென்ன ஷேப் நீ முதல் பார்க்கறோம்ல, இந்த ஷேப் எங்க ஃபிட் ஆகுது, இந்த ஷேப் எங்க லைனா பார்க்க மாட்டீங்க, எது ஃபிட் ஆகுதோ அதை பார்ப்பீங்க. கரெக்டா? அதே மாதிரி ஒரு பிசிக்ஸ் புக்கோ ஒரு கெமிஸ்ட்ரி புக்கோ ஒரு ஜியோகிராஃபி புக்கோ எடுத்த உடனே நம்ம முதல் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷன்ல சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன். முதல் ஸ்டெப் வந்து ப்ரௌசிங். ப்ரௌசிங்னா ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு பார்வை செலுத்த வேண்டும். உனக்கு புரியுது புரியல தெரியுது தெரியல அதை பத்திலாம் கவலைப்படாத. ஒரு லைப்ரரி போகும்போது என்ன பண்ணுவீங்க, இப்ப நீங்க புக் ஃபேர் போனீங்களா, எத்தனை பேர் புக் ஃபேர் போனீங்க, ஒருத்தர் தான் போனீங்களா? ஓகே, சரி. ஒரு புக் ஷாப் போறீங்கன்னு வச்சுப்போமே, இல்ல ஒரு லைப்ரரி போறீங்க, உங்க கையில ஒரு புக்கு கொடுக்குறேன், என்ன பண்ணுவீங்க நீங்க, அப்படியே புரட்டி பார்ப்பீங்கல்ல, உட்காந்து படிக்க மாட்டீங்க, ஆனா புரட்டி பார்ப்பீங்க, இதுல என்ன இருக்கு, என்ன படம்லாம் இருக்குது, யார் போட்டோ இருக்குது, என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. அந்த ப்ரௌசிங் முதல்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பண்ணணும். உன் கையில கிடைக்கிற புக்கை எடுத்து நீ வந்து ப்ரௌஸ் பண்ணணும் முதல்ல. ரெண்டாவது, எவ்வளவு டைம் நீ பண்ண போற, 1 hour பண்ண போறியா, படிக்க போறியா, இல்ல 1/2 hour படிக்க போறியா, இல்ல 2 hour படிக்க போறியா, இந்த டைம் அண்ட் அமௌண்ட்டையும் டிசைட் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணும்பொழுது உனக்கு ஒரு கோல் இருக்கும், 1 hour இதை படிக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு கோல் இருக்கும். ஸோ 2 டைமையும் அமௌண்ட்டையும் டிசைட் பண்ணணும். மூணாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியம், இதுக்கு பேர் வந்து பிரெயின் ஸ்ட்ராமிங் சொல்லுவோம். பிரெயின் ஸ்ட்ராமிங்னா என்னன்னா, இந்த சப்ஜெக்டை பத்தி உனக்கு இதுக்கு முன்னாடி என்ன தெரியும், இதை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்றத நம்ம நமக்குள்ளேயே கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இதை பத்தி எனக்கு ஏதாவது தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹிஸ்டரியில ஒரு லெசன் இருக்கு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் ஒரு லெசன் இருக்கு, இல்ல
நம்மளுடைய ஏதோ ஒரு லெசன், அந்த லெசனை பத்தி பார்க்கும்போது இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்றத முதல் பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அது பசில் மாதிரி ஃபிட் ஆகும். பசில் எடுக்கும்பொழுது என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த பீஸ் எல்லாம் எங்க வரும்ன்றத பார்ப்போம்ல. அதே மாதிரி ஒரு புக்கை எடுத்தீங்கன்னா அந்த புக்கை நீ ப்ரௌஸ் பண்ணிட்டு அந்த புக்குக்குள்ள என்ன இருக்கு, இதை பத்தி எனக்கு ஏதாவது தெரியுமா தெரியலையா அப்படின்றத முதல் நம்ம பார்க்கணும். மூணாவது, சில கேள்விகள் உனக்குள்ளே கேட்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சப்ஜெக்ட் வச்சு, இந்த சப்ஜெக்ட்னா என்ன, இது எது சொல்ல போகுது, இது எப்படி, இந்த மாதிரி சில கேள்விகளை உங்களுக்குள்ளே நீங்களே அதை கேட்கணும். நாலாவது சில கோல்ஸை டிசைட் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் கோல்ஸ்னா என்னன்னா, இந்த சப்ஜெக்டை நான் 4 நாள்ல படிக்க போறேன், 10 நாள்ல படிக்க போறேன், 5 நாள்ல படிக்க போறேன், இதை படிச்சு நான் இது பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீ உனக்குள்ளேயே அதுக்குள்ள ஏற்படுத்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். இந்த ப்ரிப்பரேஷன் நீ பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவேன்னா, ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு மெக்கானிக்கலா ஆரம்பிப்பேன், மெக்கானிக்கலா ஆரம்பிச்சு மெக்கானிக்கலா படிக்க ஆரம்பிப்பேன். அந்த மெக்கானிக்கலா படிச்சோன்னா அது மனசுக்குள்ளேயே போகாது. ஸோ முதல் என்ன பண்ணோம், ப்ரௌசிங். ஓகே, ப்ரிப்பரேஷனோட there is an application. இந்த அப்ளிகேஷன் ஓவர்வியூ, ப்ரிவ்யூ, இன்வியூ, ரிவ்யூ. இது 4 என்னன்னு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே முதல்ல இந்த விஷயங்கள் பண்ணணும். ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அப்புறம் இந்த விஷயங்கள் பண்ணணும். அப்பதான் ஒரு சப்ஜெக்ட் நம்மளால ஓவராலா கவர் பண்ணி முடிக்க முடியும். இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் டீடைலா சொல்றேன் உங்களுக்கு. ப்ரௌசிங் பத்தி முதல்ல பார்ப்போம். ஒரு லைப்ரரி போன உடனே நம்ம எப்படி ஒரு புக்கை எடுத்து ப்ரௌஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி எந்த புக்கை எடுத்தாலுமே அது முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அதுல என்ன போட்டிருக்கு, அதுல என்ன பிக்சர் இருக்கு, அதுல என்ன எழுதியிருக்காங்க, உனக்கு தெரியுதோ தெரியலையோ கண்டினியூஸா நீ பார்க்கணும் அதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு. மோஸ்ட்லி நீ எதை ப்ரௌஸ் பண்ணணும்னா அதுல இருக்கிற அந்த பிக்சரு, டேபிள், கொஸ்டின்ஸ், பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கலர் கலரா போட்டிருப்பாங்க. இந்த கலர் கலரா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். அது பார்க்கும்போது தான் உனக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். பசில் எடுத்தவொடனே எப்படி எப்படி எல்லாத்தையும் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி எல்லா புக்கையும் யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ப்ரௌஸ் த்ரூ. ஓகே, எப்படின்னா யூ ஷுட் ப்ரௌஸ் த்ரூ லைக் அ புக். ஒரு புக் ஷாப்ல நீ எப்படி இருக்கும்போதோ எப்படி பண்ணுவியோ அந்த மாதிரி பண்ணணும். கேஷுவலா பண்ணணும், ஆனா ஃபாஸ்டா பண்ணணும். ஸ்லோவா பண்ணக்கூடாது. கேஷுவலா பண்ணணும், ஆனா ஃபாஸ்டா பண்ணணும். ரெண்டாவது, அந்த புக்ல என்ன ஆர்கனைசேஷன் இருக்கு, எத்தனை டாபிக் இருக்கு, எத்தனை லெசன்ஸ் இருக்கு, ஒரு லெசனுக்குள்ளேயும் என்னென்ன சப் டாபிக் இருக்கு, உனக்கு புரியுதோ புரியல அதை பத்தி நீ கவலைப்படாது. சார் எனக்கு எதுவுமே புரியல, பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு என்ன புரியல, ஏன்னா இந்த புக்குக்குள்ள என்ன இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது உனக்கு தெரியணும். அப்பதான் உன்னால ஒரு பசில சால்வ் பண்ற மாதிரி இந்த புக்கை அந்தந்த சப்ஜெக்ட் அந்தந்த ஏரியாவை நீ சால்வ் பண்ண முடியும். மூணாவது, அதுல இருக்கிற டயக்ராம், கலர்ஃபுல் விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவையாவது பார்க்கணும். பார்க்கலன்னா நமக்கு அந்த விஷுவல் மெமரியே வராது. நான் சொன்னேன்ல, யூ ஆர் வெரி வெரி ரைட் பிரெயின், விச் மீன்ஸ் படங்கள், கலர், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ ஷார்ப்பா பிடிச்சிருவ. உனக்கு ப்ராப்ளம் எங்கன்னா படிக்கிறது தான். ஸோ இந்த பிக்சர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ டக்குன்னு பார்த்துட்டேன்னா உனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும் உன் பிரெயினுக்கு. ஓகே, இந்த படம் அங்கே இருந்தது, இந்த பிக்சர் அங்கே இருந்தது, இந்த மாதிரி நான் ஒரு பிக்சர் அங்கே பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உங்க புக்ஸையே ஃபுல்லாக புரட்டி பார்த்துருக்க மாட்டீங்க. மேடம் எப்போ லெசன் எடுக்கிறாங்களோ அப்போதான் அந்த லெசனே ஓபன் பண்ணுவோம். அது வரைக்கும் அது பக்கமே போக மாட்டோம். அப்படி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் நீங்க என்ன பண்ணுங்க, புக்ஸ் வாங்கினவொடனே ஒரு ரவுண்டு ஓட்டி விட்டுருங்க. அது உனக்கு புரியுதோ புரியலையோ அது உள்ள என்ன இருக்கு, இந்த பிக்சர் அங்க இருந்தது, அந்த பிக்சர் அங்க இருக்குதுன்னாவது உனக்கு ஒரு விஷுவல் மெமரி வரணும். ஓகே, ரைட். இது ப்ரௌசிங். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அது என்னது, அது டிசைட் டைம் அண்ட் அமௌண்ட். ஏன்னா எல்லாமே நீ டைம் வச்சிருக்கணும். 1 hour நான் உட்கார போறேன்னா சீரியஸா ஃபோக்கஸ்டா உட்காரணும். சும்மா எடுத்து அப்படியே உட்காந்துட்டு இருக்க கூடாது. இந்த டைம் அண்ட் அமௌண்ட்டை நீ டிசைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உன் மைண்டுக்குள்ள ஒரு கிளியர் கால்குலேஷன் வருது. சரி, 1 hour நம்ம இருக்கணும். ஐடியல் டைம் என்ன, ஐடியல் டைம் 25 நிமிஷம் உட்காரணும், அப்புறம் 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். எத்தனை பேர் பண்றீங்க அதை? நீங்க உட்கார்ந்தீங்கன்னா கண்டினியூஸா 4 hour உட்கார்றீங்க இல்ல, சில பேர் பண்றாங்க. ஓகே, 25 minutes and 5 minutes பிரேக். இப்போ இந்த 5 minute பிரேக் எதுக்கு சார் நீங்க கேட்கலாம். பிரெயின் வேலை செய்யும் பொழுது 2 விதமா வேலை செய்யும். ஒன்னு ஃபோக்கஸ்டா வேலை செய்யும், இன்னொன்னு டிஃப்யூஸ்டா வேலை செய்யும். டிஃப்யூஸ்ட்னா
ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிக்காம ஃப்ரீயா யோசிக்கிறது. நீ பிரெயினுக்கு பிரேக் விடும்போது நிறைய விஷயங்கள் இது ஃப்ரீயா யோசிக்கும். அந்த ஃப்ரீயா யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க உட்காரும். நிறைய டைம் நம்ம அந்த பிரெயினுக்கு அந்த டிஃப்யூஸ்ட் சிஸ்டமே கொடுக்கறது இல்லை. அதனால என்ன பண்ணும், அதுவே டே ட்ரீமிங் குள்ள போயிடும், அதுவே வேற பக்கம் போயிடும். ஸோ 25 நிமிஷம் ஃபோக்கஸ்டா படிக்கணும், 5 நிமிஷம் பிரேக். மறுபடியும் 25 நிமிஷம் ஃபோக்கஸ்ட், 5 நிமிஷம் பிரேக். மறுபடியும் 25 நிமிஷம் ஃபோக்கஸ்ட், 10 நிமிஷம் பிரேக். அப்புறம் 25 நிமிஷம் 25 நிமிஷம் 25 நிமிஷம் 25 நிமிஷம் ஸ்லாட் பண்ணிக்கோங்க. இந்த டைமிங் நம்ம பண்ணலைன்னா டயர்ட் ஆயிடும். அந்த 5 மினிட் பிரேக் எடுக்கலன்னா டயர்ட் ஆயிடும். ஓகே சார், இந்த பிரேக்ல என்ன சார் பண்றது? அந்த பிரேக்ல நீயே ஒன்று டிசைட் பண்ணிக்கோ. அந்த பிரேக்ல வந்து சும்மா போய் அம்மா கிட்ட பேசிட்டு வரலாம், இல்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம், வெளியே போய் ஒரு வாக் பண்ணிட்டு வரலாம், இல்ல அப்படியே ஒரு ஃப்ரீயா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ஃபோன் பேசிட்டு வரலாம். ஆனா 5 மினிட்ஸ் தான், திருப்பி யூ ஹேவ் டு கம். அந்த 25 மினிட்ஸ்ல நீ மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லாட் நீ பண்ணிக்கிட்டேன்னா டயர்ட் ஆகாம 6 ஹவர் 7 ஹவர் 8 ஹவர் கூட யூ கேன் ஸ்பெண்ட் டைம். அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த டைம் அண்ட் அமௌண்ட்டை யூ ஹேவ் டு டிசைட். ஓகே, இது எல்லாமே ப்ரிப்பரேஷன் தான் நான் சொல்றேன். இன்னும் நான் வந்து படிக்கிறதுக்குள்ளேயே போல, ஜஸ்ட் டு ப்ரிப்பேர் யுவர் மைண்ட். ரெண்டாவது அடுத்த ப்ரிப்பரேஷன் பிரெயின் ஸ்டார்மிங். இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப போரிங் சப்ஜெக்டா கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி சப்ஜெக்ட், அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை சார், பரவாயில்ல. ஆனா அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இல்ல நீ என்னவா இமேஜின் பண்ணிக்கிற, இது இதுவா இருக்கலாமா அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிப்போம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேதியியல் உள்ள பீரியாடிக் டேபிள் ஒரு லெசன் இருக்கும். பீரியாடிக் டேபிளை நீ கேட்டிருக்கவே மாட்டேன். என்ன அது பீரியாடிக் டேபிள்? நான் கேட்டதே இல்லை சார். சரி, ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணு. இதுல 2 வார்த்தை இருக்கு, பீரியாடிக் டேபிள். ஓகே, அப்ப பீரியாடிக் டேபிள்னா ஏதோ ஒரு பீரியடும் இருக்கு, ஒரு டேபிளும் இருக்கு. வைல்டா இமேஜின் பண்ணு, தப்பா கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா மைண்ட் அதுக்குள்ள செலுத்தணும். சோ நீ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். உனக்கு இதை பத்தி என்ன தெரியும்? இது ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், இது ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரியோடைய ரொம்ப ஹார்ட். இந்த மாதிரி உனக்கு எது ஞாபகம் வருதோ, உனக்கு எது தெரியுதோ, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நீ அதை வந்து புரிஞ்சுக்கோ. ஓகே, இந்த பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, பிரெயினை வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும். ஒரு டார்கெட், டுவர்ட்ஸ் a target it will activate it, towards something it will activate it. Okay, and then it will make it work. மூணாவது preparation stage வந்து you should ask questions. கேள்விகள் நிறைய கேட்கணும். இதுக்குள்ள என்ன இருக்கு, இது எதை பத்தியான சப்ஜெக்ட், இது ரொம்ப முக்கியமா இல்லையா, இது எதை பத்தி போகுது, அந்த மாதிரி சில questions வந்து நம்ம கேட்கணும். ஒரு நாலேஜ் எய்ம், இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருந்து என்ன கத்துக்க போறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூ ஹேவ் டு ஆஸ்க். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ட்ரெஷர் விளையாடிருக்கீங்களா? ட்ரெஷர் ஹண்ட். அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட்குள்ள யூ ஷுட் பிளே a treasure hunt. இதுல என்ன நம்ம பண்ண போறோம், இதுல என்ன. சோ இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்டடிங். மெட்டா காக்னிஷன் சொல்லுவோம். படிக்கிறத பத்தி புரிஞ்சுக்கிறது, படிக்கிறத பத்தி யோசிக்கிறது. படிக்கிறத பத்தி யோசிக்கும் பொழுது படிக்கிற விஷயம் இன்னும் ஸ்ட்ராங்கா நமக்குள்ள அமையும். அதான் விஷயமே. ஓகே, நம்ம படிக்கிறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது, எப்படி படிக்க போறோம்ன்றது யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வந்து டைரக்டா சப்ஜெக்ட் குள்ள போயிடுவோம். சப்ஜெக்ட் குள்ள இருக்கிற விஷயங்களை 3 ஹவர் 4 ஹவர் உட்காந்து படிப்போம், போர் அடிச்சிடும். அழுத்தோட படிக்கும்போது பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அந்த படிப்பே நமக்கு ஏறாது, கஷ்டமா இருக்கும். நம்மள மூளையில நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஓரமா உட்காந்துரும். இதான் பண்றோம். ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறத பத்தி யோசிக்கணும், எப்படி படிக்க போறோம்ன்றதையும் நீங்க டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் ப்ரிப்பரேஷனை பத்தி தான் சொல்லியிருக்கேன். ப்ரிப்பரேஷன் பண்ணாம சப்ஜெக்ட் குள்ள இறங்கக்கூடாது, இல்லைன்னா அது வந்து வேற மாதிரி பெயின்ஃபுல்லா போய் முடியும். ஓகே, ரைட். முதல் விஷயம் வந்து ஓவர்வியூ. ஒரு சப்ஜெக்ட், ஒரு லெசன் எடுத்தீங்கன்னா அதுல எத்தனை சப் டாபிக் இருக்கு, அந்த சப் டாபிக் எல்லாம் என்ன சொல்லுது புரிஞ்சிக்க வேண்டாம். ஆனா அது என்ன சப் டாபிக் இருக்கு. ஒரு லெசன் எடுத்தோம்னா பல சப் டாபிக் இருக்குமா இல்லையா? அந்த சப் டாபிக் எல்லாம் என்ன சொல்லுது, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது, அந்த பிக்சர் என்ன சொல்லுது, அதை பத்தி நீயே ஒரு இமேஜினேஷனா கொண்டு வந்து ஒரு ஓவர்வியூ பார்க்கணும். முதல்ல பண்ணோம் ப்ரௌசிங், ஃபாஸ்டா திருப்பி பார்த்தோம். இப்போ அதை கொஞ்சம் ஸ்லோவா பண்ணணும், ஓவர்வியூ பார்க்கணும். இதுக்குள்ள என்னென்ன டாபிக் இருக்கு, ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம வந்து ஓவர்வியூ பார்க்கணும். ஓவர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி நீ எப்படி பண்ண போற, இந்த பசில் பீசஸ் எங்க இருக்கு, இந்த பீஸ் எங்க வரும், அந்த பீஸ் எங்க வரும் அப்படின்னு எப்படி யோசிப்பியோ
அதே மாதிரி அந்த லெசனுக்குள்ள இருக்கிற எல்லா டாபிக்கையும் இது எங்க போகும், இது எங்க போகாது, இது எந்த இடத்துல வரும் அப்படின்றத வந்து ஒரு ஓவராலா ஒரு வியூ நீ எடுத்து வச்சிருக்கணும். இப்போ நீ இந்த ஓவரால் வியூ நீ பார்க்கலன்னா உனக்கு வந்து இந்த சப்ஜெக்டோடைய ஃபுல் நாலேஜ் வரவே வராது. ஓகே, ரெண்டாவது. அடுத்தது வந்து ஓவர்வியூல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், ஃபிஃப்த் பேஜ், சிக்ஸ்த் பேஜ் அப்படி போவோம். லீனியரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ நான் லீனியரா பண்ணலாம். நடுவில் ஒரு சப்ஜெக்டை பார்க்கலாம், உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதை பத்தி பார்க்கலாம். முன்னாடி ஒன்று பார்க்கலாம், பின்னாடி ஒன்று பார்க்கலாம். ஒரு பசில் எடுத்து நீ என்ன பண்ணுவ, லைனா போக மாட்டல்ல. இந்த பசில் அந்த பசில், இது ஒர்க் அவுட் ஆகுதா, அது ஒர்க் அவுட் ஆகுதா, எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வைப்பீங்கல்ல. ஸோ உனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீ அங்கே வந்து வைக்கணும். ஸோ நவ் வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஒர்க்கிங் வித் மை ஸ்டடீஸ். ஐ எம் நாட் ஸ்டடிங், ஐ எம் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் மை ஸ்டடீஸ். இதுல எனக்கு எனக்கு என்ன புரியுது, இந்த டாபிக் எனக்கு என்ன புரியுது, அந்த டாபிக் எனக்கு என்ன புரியுதுன்றத வந்து ஐ வில் செலக்ட். ஸோ எனக்கு இது புரியலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் எது எனக்கு புரிஞ்சிருக்கோ அதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு தடவை பார்த்து வச்சிருப்பேன். எல்லாமே வந்து மேலோக்கா தான் பண்றது. எதுவுமே வந்து ஐ எம் நாட் இன்வெஸ்டிங் இன் ஸ்டடீஸ், பட் ஐ எம் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப். ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னையே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நான் லீனியரா போகலாம். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா, ஒரு லெசன் எடுத்தோம்னா அதுல வந்து டேபிள் இருக்கும், சப் ஹெட்டிங் இருக்கும், சம்மரி இருக்கும், நோட்ஸ் இருக்கும், இலிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், கிராஃப்ஸ் இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க வந்து அந்த பிக்டோரலா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கலாம். அது என்ன புரியுதோ புரியலையோ, டோன்ட் வரி அபவுட் தட். ஆனா இது இங்க இருக்கு அப்படின்றத மட்டும் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். ஓகே, அடுத்த அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூவில் என்ன பண்ணணும்னா ஒரு மேப் ஃபைண்டர் மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தாச்சு, இன்வியூ பார்த்தாச்சு, ஓவர்வியூ பார்த்தாச்சு. இப்போ ப்ரிவ்யூ என்ன பண்ணணும்னா எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போறோம், டாபிக்கோட ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன ஜேர்னி இருக்கு, அந்த ஜேர்னியை நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். ஆல் ஐ எம் டெல்லிங் இஸ் எவ்ரிதிங் இஸ் மெட்டாகாக்னிஷன். எதுவுமே வந்து படிப்புல உட்கார்ந்து நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆனா இந்த ப்ரிவ்யூ பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. இந்த பக்கத்துல இருந்து நம்ம இந்த டாபிக் கவர் பண்ணி இந்த டாபிக் கவர் பண்ணி இங்க போறோம் அப்படின்ற ஒரு ஜேர்னி ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓவராலா ஒரு சப்ஜெக்டோடைய என்டையர் ஜேர்னி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் ஒரு லெசனை வந்து நீ கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, நாளைக்கு நீ வந்து எக்ஸாம் எழுத போற, ஒரு கம்ப்ளீட் லெசனை நீ வந்து படிக்கணும்னா யூ ஸ்டார்ட் பை browse, then you create your own space and time, then you create these applications, அதாவது preview, overview, and then you do this. in-depth reading முன்னாடி இதை பண்ணணும். எந்த இடத்துல எந்த இடத்துக்கு போறேன்ற பிளானிங் பண்ணணும். எந்த இடத்துல போய் சேர போறோம்ன்ற டெஸ்டினேஷன் முதல்ல நம்ம மார்க் பண்ணணும். இது எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபேஸ்ல. ஓகே, நான் மறுபடியும் டீடைலா சொல்றேன், டோன்ட் வரி அபவுட் தட். இது படிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டோம், அங்கங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய இடத்துல இப்ப கேப் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும், அது முன்னாடி படிக்காம இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி நடுவில் கேப் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் வந்து கேப் விட்ட ஏரியா எல்லாம் மறுபடியும் வந்து பார்க்கறது தான் இந்த இன்வியூல. இந்த இன்வியூவை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க கேப், இந்த பசில்ல வந்து எந்தெந்த பசில் நீ போட்டுட்ட, மீதி இருக்கிறதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எப்படி நீ அசம்பிள் பண்ணுவியோ அந்த மாதிரி மீதி இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த இன்வியூ ஃபேஸ்ல நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்க பண்ணாதான் ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் நம்ம படிக்கவே இன்னும் ஆரம்பிக்கல. இது எல்லாமே படிப்புக்கு முன்னாடி பண்ற விஷயங்கள். இந்த ஸ்டெப்பை நீ பண்ணலனா உனக்கு இன்ட்ரெஸ்டே வராது. புக்கை எடுத்து வச்சு சும்மா அப்படியே உட்காந்து லீனியரா படிக்க முடியாது. ஸோ ஒரு half an hour 1 hour யூ கிவ் ஃபார் திஸ் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். அதுல என்ன புரியுதோ புரியலையோ டோன்ட் வரி அபவுட் தட். அதை பத்தி கவலைப்படாது. உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு நீ வந்து ஒரு மென்டல் ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நிறைய ஸ்டோரி டெல்லிங் பண்ணலாம், ஸ்டோரி டெல்லிங் கூட பண்ணலாம், ஒரு கதை மாதிரி அதை மாத்திக்கலாம். ஓகே, பட் யூ டோன்ட் வரி அபவுட் இதுதான் கரெக்டா தப்பா. அதை போக போக நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஒரு பசில் எப்படி நீ பண்ணுவ, தப்பா கூட ஒரு பீஸ் வச்சிருவ,
ஓ தப்பா வச்சுட்டோம், அதுக்கப்புறமா போகப்ப தெரியும் ஓ இது ஃபிட் ஆக மாட்டேங்குது, அப்போ இது அங்க போனோம் இது இங்க போனோம். சிமிலர், யூ ஹேவ் டு யூஸ் த சிமிலர் டெக்னிக் ஃபார் ஸ்டடீஸ். ஓகே, ஸ்டடீஸ் நான் லீனியரா ஒரு லீனியரா படிச்சு மாங்கன்னு படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சோ அடுத்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் படிப்புல இஸ் ரிவ்யூ, ரீகால். ஓகே, இந்த ரீகால் வந்து பண்ணலனா எதுவுமே நிக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, there is an experiment, it's a psychological experiment. நீ படிச்சாலும் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல ஒரு இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல அரௌண்ட் 40% நீ மறந்துடுவ. 40% மறந்துடுவ. அது நார்மல். எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலுமே படிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல 40% நீ மறந்துடுவ. அதனால ஃபர்ஸ்ட் ரீகால் வந்து 1 ஹவர்ல ஒரு தடவை நீ வந்து ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். ரீகால்னா ஒன்றும் பெரிய இது கிடையாது. என்னென்ன படிச்சோம், என்னென்ன பார்த்தோம், என்னென்ன இருந்தது அப்படின்னு ஒரு ரீகால் பண்றது. ஓகே, தென் ஆஃப்டர் 1 டே, ஒரு டேக்கு அப்புறம் யூ வில் லூஸ் ஆல்மோஸ்ட் 80% மறந்துடும். இதுதான் நார்மல். ஸோ நீ ஒரு டேக்கு அப்புறம் ஒரு ரீகால் பண்ணணும். சும்மா ரீகால் பண்ணி பார்க்கணும், நேற்று படிச்சோம்ல அது என்னென்ன இருந்தது என்னென்ன இருந்தது என்னென்ன இருந்தது. மூணாவது வந்து ஒரு வாரத்துல அகைன் யூ வில் லூஸ் a little bit. இந்த ஒரு வாரத்துல ஒரு ரீகால், அதுக்கப்புறம் நீ ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரீகால் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் 1 hour, 1 day, 1 week, 1 month, இந்த ஃபார்முலா. ஆனா நீ ரீகால் பண்ணலனா அது மைண்ட்ல இருந்து போயிடும். நான் காட்டினல ஒரு பிரெயின் வந்து ஜிம்முக்கு போற மாதிரி, இதுதான் அந்த ஜிம். இது பண்ணாத போது உனக்கு மெமரைஸே எதுவும் பண்ண முடியாது. ரைட்? ஸோ ரீகால் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆர் 1 week, 1 month and 1 month போட போதும். நெக்ஸ்ட் 6 months வரைக்கும் it will not go out of your head. ஓகே, ஸோ இந்த ரீகால் இந்த மெத்தட்ல you have to compulsorily do. சரியா? சரி சார், எதை ரீகால் பண்றது, எப்படி ரீகால் பண்றது, நான் தான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நான் இது வரைக்கும் ப்ரிப்பேர் தானே பண்ணிட்டு இருக்கேன், படிக்கிறது என்ன படிக்கிறதுன்ற ப்ரிப்பரேஷன் தானே இருக்கேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, எப்படி ரீகால் பண்றது? அந்த படிக்க போறதுக்கான விஷயத்தை தான் நம்ம மைண்ட் மேப்பா மாத்த போறோம். ஒரு என்டையர் லெசனையே ஒரு மைண்ட் மேப்பா மாத்திட்டோம்னா நமக்கு வந்து ரீகால் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ we will learn that mind map. அந்த மைண்ட் மேப்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி பண்றதுன்றத, அதோடைய ஃபார்முலாவை டெக்னிக்கை நீ புரிஞ்சுட்டேன்னா will be much more easier. Okay, so now I'll proceed. Imagination and association, இது ரெண்டும் இருந்தா தான் மெமரி இருக்கும். ஏதாவது ஒரு இமேஜின் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்தோட அசோசியேட் பண்ணணும். எந்த விஷயத்தோட? ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச விஷயத்தோட அசோசியேட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நீ பண்ணாதான் you will have things in your memory. இதுதான் மைண்ட் மேப் பண்ணும். பிரெயினுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. பிரெயினுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் என்னன்னா your senses, உன்னுடைய senses, which is color, smell, taste, emotion, இதெல்லாம் பிரெயினோட லாங்குவேஜ். எக்ஸாஜரேஷன்னா இப்போ நீங்க நிறைய பேரை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உயரமான ஒரு ஆளை பாத்துக்கிறேன், 7 feet உயரம்னா அந்த ஆளை மறக்க முடியுமா உங்களால? அந்த ஆளை மறக்க முடியாது. நார்மலா இருக்கிறவங்களை மறந்துடுவீங்க. ஆனா எக்ஸாஜரேட் பண்ண விஷயங்களை நீங்க மறக்க மாட்டீங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா அதை எப்படியாவது எக்ஸாஜரேட் பண்ணணும். ஓகே, அதுல ஒரு ரிதம் இருக்கு, ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, அதுவும் நம்ம மெமரியில ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். நாலாவது கலர் நம்ம மெமரியில பயங்கர ஸ்ட்ராங்கா நிற்கும். நீங்க நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட்டை விட கலர் வில் ரிமைன் வெரி ஸ்ட்ராங்லி. இது என்ன கலரு, அது என்ன கலரு, பேட்டர்ன், அட்ராக்ஷன், லாஃப்டர், இது எல்லாமே நம்ம மெமரியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ not only words, not only letters, lines, paragraphs, it is about color, sound, taste, rhythm, pattern, இது எல்லாம் வச்சு நம்மளால வந்து எக்ஸாஜரேட் பண்ணணும்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து பண்ணலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து பண்ண போறது வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் காட்ட போறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மைண்ட் மேப் காட்டுறேன்.